You're a superhero. Hello everyone, welcome to our channel. PowerPointல இந்த மாதிரியான அட்ராக்டிவான இன்ட்ரோ ஸ்லைட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PowerPointல ஒரு எம்டி ஸ்லைடை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வீடியோவை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் ஜஸ்ட் வந்து வீடியோவுக்கு கீழே திஸ் டிவைஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வீடியோ வந்து ஸ்டாக் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுடைய அந்த இன்ட்ரோவுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனில் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தகுந்த மாதிரியான சைஸ் அண்ட் ஃபாண்ட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபாண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபாண்ட்டுக்குள்ளே எது வந்து ரொம்ப பெரிய ஃபாண்ட்டாக இருக்கோ போல்டாக இருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சைஸை வந்து எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இருக்கிறதுல நான் பெரிய சைஸை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைஸு அதுக்கப்புறம் ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் போல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போல்டாக இருக்க மாதிரியான ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டருக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்டருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்சர்ட்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பை வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பை வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா இந்த ஷேப்பை வந்து இந்த இடத்துல மட்டும் நமக்கு கொஞ்சம் கர்வ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஷேப் ஃபார்மேட்குள்ளே போயிட்டு இந்த எடிட் ஷேப்க்கு கீழே எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எடிட் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கர்வாக இருக்க மாதிரி. ஓகேங்களா? கர்வாக இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க. ஆறு மட்டும் வந்து மறையிற மாதிரி. சரிங்களா? இந்த ஷேப்க்கு நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும்னா கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ளூ கலர் இருக்குல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒயிட் கலருக்கு மாற்றணும். அப்போ ஃபார்மேட் ஷேப்பில் இந்த ஷேப் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஒயிட் கலரில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஷேப் அவுட்லைனையும் நீங்கள் ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக வந்து டெக்ஸ்ட்டோட கலர், இந்த டெக்ஸ்ட் கலரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஃபில் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு அதையும் நீங்கள் வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் என்ன பண்ணணும்னா இந்த ஷேப்பையும் இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஷேப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஷேப் ஃபார்மேட்டில் மெர்ஜ் ஷேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு கம்பைன் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கம்பைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேபேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோ செலக்ட் பண்ணால் மட்டும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லூப் அன்டில் ஸ்டாப்ட், அதாவது நம்ம ஸ்லைடை வந்து சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோ அப்படின்றத ரன் ஆகணும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது. ஸோ எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களுடைய அந்த டைட்டில் ஸ்லைடை வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு பர்ஃபெக்டான டைட்டில் ஸ்லைட்ஸை வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியும். போரிங்கான ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணுறத பதில் இந்த மாதிரியான ஸ்லைட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.